கும்பராசி பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்தில் நின்று 4ஆம் வீட்டை பார்க்கிறார். ராசிக்கு 2க்கும் 11க்கும் உடைய குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சென்று 2, 10, 12 ஆகிய பொருளாதாரம் தனம் வரக்கூடிய இடங்களை பார்வை செய்வதால் பொருளாதார முன்னேற்றம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக உண்டு. கோர்ட் கேஸு வெற்றி தரும். வேலை இல்லாதவர்களுக்கு 2, 10 தொடர்பு இருக்கிறதுனால வேலை கிடைக்கும். போட்டியாளர்கள் வருவார்கள். எதிரி உற்பத்தி ஆவார்கள். ஏன்னா ராசிக்கு 2 கூடையவர் 6க்கு போயிட்டார். ஸோ அப்போ 2 வருமானம் வர இடத்துல ஒரு எதிரி, ஒரு போட்டியாளர், ஒரு தொழில் எதிரி. வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். சுப செலவு ஏற்படும். ஒருவித பயம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த 6ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சமடைந்து 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால நம்மளோட இருப்பு பாதிக்கப்படுமோன்ற பயம் இருந்துகிட்டே இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிரியாணி கடை நல்லா போயிட்டு இருக்குன்னா 2 பிரியாணி கடை ஓப்பன் பண்ணிடுவாங்க. அவனும் உங்களை பார்ப்பான், நீங்களும் அவனை பார்ப்பீங்க, வேடிக்கைப்பட்டிருப்பீங்க. ஸோ சுப செலவு ஏற்படும். ஒருவித தொழில் பயம் இருக்கும். சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். வேலையில் நிரந்தரம் ஏற்படும். உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும். அடிஷனல் வருமானம். ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு வேலைக்கு போகிறவங்க வீட்டில் ஏதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு ஸ்டாக் மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சின்ன வருமானம் பண்ணுறதுக்கான முனைப்புகள் இருக்கும். பரிணாம வளர்ச்சி ஏற்படும். இருக்கின்ற நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு போவீங்க. ஒரு சாதாரண மேனேஜர், சேல்ஸ் மேனேஜர், பிரான்ச் மேனேஜர் ஆகுவீங்க. பிரான்ச் மேனேஜர், ஜோனல் மேனேஜர் ஆகுவீங்க. வேலை அதிகம் இருக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சி முடியும் பொழுது ஒரு பதவி கிடைக்கும். தினசரி வருமானம் செய்பவர்களுக்கு நல்ல காலம். திடீர் வெளியூர் பயணங்கள் ஏற்படும். உடல் பருமன் ஏற்படும். வழக்குகள் சாதகமாக முடியும். விவாகரத்துக்காக ட்ரை பண்ணுறவங்களா விவாகரத்தும் கிடைக்கும், மறுமணம் கிடைக்கும், நண்பர்கள் வகையில் உதவியும் கிடைக்கும்.